ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலட்சுமி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. பெரிய மகாலட்சுமி மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் சின்னதாக குட்டியாக ஒரு மகாலட்சுமி எவ்வளோ அழகாக தாமரைப்பூ மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு? வரலக்ஷ்மி நோன்பு வருது இல்லையா, அதுக்காக பர்ச்சேசிங்காக தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் நிற்கிற மாதிரியெல்லாம் ஒரு டால் வச்சுருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, மகாலட்சுமி நடந்து வரா மாதிரியும் சில பேர் கேட்குறாங்க இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக வரலக்ஷ்மியோட டால் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மந்த் வருது இல்லையா, அந்த நெக்ஸ்ட் மந்த்து மட்டும் இல்லை, வருஷம் வருஷம் வரலக்ஷ்மி நோன்பு வரும் இல்லையா, அதுக்காகவே தனியாக இந்த ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வரலக்ஷ்மி நோன்பு, நவராத்திரி இதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் இருக்க ஸ்டோர் தான் இது. பார்த்திங்களா, மகாலட்சுமி குட்டி மகாலட்சுமியிலேருந்து பெரிய மகாலட்சுமி வரையுமே இங்கே இருக்காங்க. சாரீ கலர் கலராகவும் இருக்குது. இங்கே நமக்கு எந்த சாரீ கட்டிகிட்டு இருக்க மகாலட்சுமியோட டால் பிடிச்சிருக்கோ நம்ம வாங்கிக்கலாம். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வருஷம் வருஷம் நான் பர்ச்சேசிங்க்காக போவேன், அங்கே வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவேன். அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் வரலக்ஷ்மி நோன்பு எடுக்கும்போது எனக்கு இந்த வரலக்ஷ்மி டால் எங்கே கிடைக்கும், ஜுவல் எங்கே கிடைக்கும்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தேட. இங்கே பாருங்கள், வரலக்ஷ்மி இல்லாமல் இங்கே மாலைங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா சைஸ்லேயுமே எல்லா கலர்ஸ்லேயுமே ரொம்ப அழகழகான ஆர்டிஃபிஷியல் மாலைங்க. இங்கே பாருங்கள், கிளி மாதிரி எல்லாம் கூட இருக்குது. தனியாக வேணும்னா பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வரலக்ஷ்மி நோன்பு எடுத்த போது எங்கே எது கிடைக்கும்னு ஒரு கடையாக ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி தான் நான் இந்த கடைக்கு போனேன். பார்த்திங்களா, தாமரை மாதிரியெல்லாம் கூட இங்கே இருக்குது. சின்ன சைஸ் தாமரையில் இருந்து பெரிய சைஸ் வரையும் எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. இந்த வெல்வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் நமக்கு கிடைக்குது. இங்கே பாருங்கள், இது சின்ன மகாலட்சுமி வைக்க. அதை விட சின்ன மகாலட்சுமி நம்ம மகாலட்சுமி மட்டும் இல்லை, மற்ற சின்ன சிலை ஏதாவது சாமி சிலை வச்சுக்கணுன்னாலும் இதில் அழகாக வாங்கி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், வரலக்ஷ்மி எல்லாம் வைக்கிறதுக்காக சின்ன பீடம் மாதிரி தாமரையிலே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இவங்க. கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது. கிளாத்தும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்ல குவாலிட்டியான கிளாத்தும் இருக்குது இங்கே. அது மட்டும் இல்லை, இங்கே கொலு பொம்மைங்க இருக்கும். நவராத்திரி வரும் இல்லையா, கொலு பொம்மை வாங்கணும், நம்ம சுவாமி சிலை வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கும் வேறு எங்கேயும் போக வேண்டாம், இந்த ஒரே கடையிலேயே நமக்கு இந்த கொலு பொம்மை எல்லாமே கிடைக்கிது. சின்ன சைஸ் கொலு பொம்மையிலேருந்து பெரிய சைஸ் வரையும் கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி வந்தது, கிருஷ்ணர் சிலை வேணும் அப்படின்னாலும் இங்கே கிடைக்குது. கிருஷ்ணருக்கு சின்ன குழந்தை கிருஷ்ணர்லேருந்து பெரிய சிலை கிருஷ்ணரும் இங்கே கிடைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நமக்கு ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, நம்ம ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நமக்கு இதில் 10 வேணும் அப்படின்னாலும் 10 பீஸும் நமக்கு கிடைக்கும். நமக்கு எப்படி வேணுன்றதை ஆர்டர் பண்ணாலும் அவங்க வச்சுருக்காங்க. குடோன் ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு இருக்கிறது குடோன் கிடையாது, கடை. இது இல்லாமல் குடோன்லேயும் நிறைய இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் எது வேணுமோ. நான் எப்பயுமே வருஷம் வருஷம் இந்த ஷாப்புக்கு தான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே நமக்கு வெளியே வேறு எங்கேயும் அலைய வேணாம், ஒரே ஷாப்பில் நமக்கு எல்லாமே கிடச்சிரும். வரலக்ஷ்மி நோன்பு வந்தால் போதும், இங்கே தான் போவேன். அதோட இங்கே ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கையில் வச்சுருக்க மகாலட்சுமி சிலை மாதிரி இருக்குது இல்லையா, சிலை இல்லை, ஃபோட்டோ மாதிரி இருக்குது இல்லையா, அது இங்கே பாருங்கள். இது அதுக்கப்புறம் இதை முக்காலின்னு நாங்கள் சொல்லுவோம், இல்லைன்னா பீடம் அந்த மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. அதுவும் இங்கே இந்த பாருங்கள், வெள்ளி மாதிரி இந்த கலரில் கோல்டு கலரில் கிடைக்குது. அதை நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம பூஜைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். அது பெரிய சைஸ் பார்த்தோம் இல்லையா, இது சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா இந்த விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இது விளக்கு ஏற்றிக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி சுவாமி சிலைங்க இருக்கும், அதையும் வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். இது நம்ம இந்த பட்டு துணியிலேயே செஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மணக்கட்டை இது.
இங்கே இது மட்டும்ன்ட்டு கிடையாது, ஜெர்மன் சில்வர் மாதிரியே கூட சில்வர் கலர்லலாம் கூட இந்த பீடம் கிடைக்கிது. இந்த மணக்கட்டை மாதிரி விளக்கும் வச்சுக்கலாம் நம்ம, இல்லை சுவாமி சிலை சின்ன சின்னதாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வுட்டுலேயும் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி வுட்டில் வந்து இந்த மணக்கட்டை மாதிரியும் கிடைக்கிது. அதே வுட்டில் வந்து இப்போது சில பேர் பூஜை ரூமில் கோலம் போட முடியாது, குழந்தைங்க இருக்கும், கோலம் கலைஞ்சிரும்ன்றதுக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி வாங்கி நம்ம பூஜை ரூம் முன்னாடி வச்சுக்கலாம். கோலம் போட்டால் மாதிரியே நல்லா இருக்கும். பிளேட் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க. அதோட சாமிக்கான இந்த பட்டுலேயே வர ட்ரெஸ்ஸஸ் மாதிரியும் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ட்ரெஸ்ஸஸில். நீங்கள் வந்தீங்கனாலே பார்க்கலாம். இங்கே ஒரு ஐட்டம் இல்லாமல் இங்கே எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதோட ப்ளவுஸ் பீட் நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சில பேர் வந்து ப்ளவுஸ் பீட்லாம் தருவாங்க, சாரீஸ் வச்சு தருவாங்க இல்லையா. அதுவும் இந்த வரலட்சுமி நோம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட் மெயினாக வச்சு தருவாங்க. அதுக்கான ப்ளவுஸ் பீட்டும் இங்கே கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, இங்கே பித்தளை ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இதோ இந்த கிளாஸஸ் மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தருவாங்க. இந்த கிளாஸு பித்தளை ஐட்டம்ஸ் நிறைய அதுவும் இருக்குது. சில பேர் பித்தளையிலேயே ரிட்டன் கிஃப்ட் தரணும் அப்படின்னு விரும்புவாங்க இல்லையா, அவங்களுக்காக. இங்கே பாருங்கள், இந்த தட்டும் பித்தளை தான். தட்டு வந்து நம்ம விளக்கு அது ஏற்றிக்கலாம், இல்லை ஏதாவது பிரசாதம் படைச்சிக்கலாம். சின்ன சைஸ் தட்டுலேருந்து பெரிய சைஸ் தட்டு வரையுமே இங்கே பித்தளையிலேயே நமக்கு கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும். விளக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தட்டு மட்டும் இல்லை, விளக்குங்களும் இருக்குது. அதோட நமக்கு இந்த தாலி கயிறு சொல்கிறேன் இல்லையா, மஞ்சள் தாலி கயிறு, கிழங்கு, அதோட மஞ்சள், குங்குமம் இதெல்லாமும் கிடைக்குது. நமக்கு சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம், நிறைய வேணும் அப்படின்னாலும் நிறைய பீஸும் வாங்கிக்கலாம். ஸ்டிக்கர் போட்டு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் கிஃப்ட்டில், சுமங்கலிக்கு வச்சு தர. அதோட சீப் இருக்குது, சீப்பும் வச்சு தரலாம். இங்கே பார்த்துட்ருக்கீங்களே இதெல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜெர்மன் சில்வர் கிடையாது, சும்மா ஜஸ்ட் பிளாட் மாதிரி பார்க்க ஜெர்மன் சில்வர் மாதிரி இருக்கும், ஆனால் அது கிடையாது. சும்மா ஷோவுக்காக வச்சுருக்காங்க. நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு எத்தனை பீஸ் எந்த டிசைன் வேணும்னு கேட்டாலும் அத்தனை பீஸ் இங்கே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதோட பார்த்திங்கன்னா இதில் வந்து கோல்டு கலரும் கிடைக்கும். இதை பாருங்கள், ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நிறைய பேர் இதை தான் விரும்புகிறாங்க போல இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டுருக்கு ரிட்டன் கிஃப்ட்டு. இன்னும் நிறையவே ரிட்டன் கிஃப்டெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிட்டன் கிஃப்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கு ஏற்றி ஒரு கிண்ணத்தில் மஞ்சள், இன்னொரு கிண்ணத்தில் குங்குமம், இதை வச்சு நம்ம பூஜைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பித்தளையில் இருக்குது. அதோட இந்த கிருஷ்ணர் இந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி எல்லாம் இருக்குங்க, அது ரிட்டன் கிஃப்ட்டுக்காக சில பேர் கேட்குறாங்கன்றதுக்காக. இங்கே வச்சுருக்க எல்லாமே டெமோக்காக வச்சுருக்க ரிட்டன் கிஃப்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே ஒரு டிசைன்ஸில் ஒரு ரகமாக இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அவங்க கொடுப்பாங்க. ஜெர்மன் சில்வர் மட்டும் இல்லாமல் இதில் பித்தளை மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணியும் கொடுப்பாங்க நமக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள், மஞ்சள் குங்குமம் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். புதுசாக வருது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு. இதெல்லாம் கூட ரிட்டன் கிஃப்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா ஜெர்மன் சில்வர்னு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரம் கூட இருக்குது பார்த்தீங்களா ஜெர்மன் சில்வரில். நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் வாழை மரத்தை. இது வந்து வெள்ளி மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க, ஆனால் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் நேரில் போய் பார்த்தப்ப பியூர் வெள்ளி மாதிரி இருக்குது. இது கேட்டால் தான் சொன்னாங்க ஜெர்மன் சில்வர் அப்படின்ட்டு. பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்மன் சில்வரில். கோமாதா, துளசி மாடம், விளக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து அர்ச்சனை பண்ணுற இந்த தாமரை சொல்கிறாங்க இல்லையா பூ, அந்த மாதிரி கூட ஜெர்மன் சில்வரில் வச்சுருக்காங்க. நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு, நான் வந்து கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்டும் வரலட்சுமி நோம்புக்காக வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் வரலட்சுமி நோம்புக்காக அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். மெயினாக என்னுடைய வரலட்சுமி நோம்பு நான் எப்படி கும்பிட்றேன்றதையும் சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.